வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப். இன்னைக்கு நம்ம டே 5 வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் டிரான்சாக்ஷனோட லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ லிமிட்ஸ் இருக்குது கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த முடியும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்சமும் அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சமும் நமக்கு பர் ஃபினான்ஷியல் இயரில் லிமிட் சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டில் கேஷாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு அதுக்கு 1 லேக்கும் அதே மாதிரி அந்த பர் ஃபினான்ஷியல் இயர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 லேக்ஸும் லிமிட் சொல்லியிருக்காங்க. இப்போ லோன் நம்ம யார்கிட்டயாவது நம்ம லோனாக கேஷ் லோனாக நம்ம வாங்குகிறோம் ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டிரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 தான். அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குமே கேஷாக டிரான்சாக்ஷனோட லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30 லேக்ஸ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கேஷ் டொனேஷனாக ஏதாவது டொனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லிமிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 தான் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கேஷ் டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டே 6 வீடியோவில் பார்க்கலாம்.